டேய் நண்பா, எனக்கு இப்ப என்ன பண்றேன்னு புரியலடா. உண்மையாவே எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? டேய், படிச்சு 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த தொழிலை தொடங்காத. நானும் அவங்க சொல்றது கேட்காம இந்த தொழிலை தொடங்கி இப்ப எவ்வளவு கடன்ல இருக்கேன் தெரியுமா? நல்ல பணம் நெருக்கடில் இருக்கேன்டா. தொழிலே இல்லாம மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. டேய், சொல்ல போனா எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுக்குன்னே தெரியல தெரியுமா? வேதனையா இருக்குடா. ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு இடங்களுக்கு கூட போய் என்னால் நிம்மதியை இருக்க கூட முடியல. அவ்வளவு என்னால் சந்தோஷமாவே இல்லை நண்பா. என்னன்னே தெரியல. நான் தொடங்கின நேரம் அப்படியா இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குமா ஒன்றுமே புரியல. இதை வேற நான் வச்சுட்டு கடன் வேற நிறைய இடங்களில் வாங்கியிருக்கேன்டா. சில இடங்களில் வந்துட்டு லோன் எடுத்திருக்கேன், கடை வாங்கியிருக்கேன். அவங்க காசு கூட கட்ட முடியாமல் இப்போ நான் கண்ணை தள்ளிட்டு இருக்கேன். ஒன்றுமே புரியல, என்ன நடக்குன்னே தெரியலடா. டேய், நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் பல பேர் சொல்லியும் கேட்காம நான் தொழிலை தொடங்கி இன்னைக்கு வந்துட்டு கடன் நெருக்கடிலையும் மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதே இது ஒரு விஷயம் நீ நல்லா பாரு. இதை விட்டுட்டு இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ போகும்போது அந்த தொழிலில் வந்துட்டு அனுபவம் இல்லாமல் நீ தொடங்குவோம். அது இதை விட பெரிய பிரச்சனையில வந்து ரொம்ப கஷ்டத்துலையும் பண நெருக்கடிலையும் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படும். இப்போ இந்த தொழிலில் வந்துட்டு உனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். எப்படி எந்த சாதனை எப்படி விற்கணும், இது எவ்வளவு, எப்படி இதுக்குள்ள மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே இது உனக்கு வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வருஷமா வந்துட்டு தொழில் நடக்கலை. தொழில் நடக்காதே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. நிறைய இடங்களை கடன் வாங்கியிருப்ப, கட்ட முடியாது, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு. எத்தனை இடங்களை நீ பாரு, தொடர்ந்து நிறைய பேர் ஒரு 5 வருஷம் கடத்தை வச்சிருப்பாங்க, 6 வருஷம் தொழில் வச்சிருப்பாங்க. ஆனால் அதே இது தொழிலில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஐயோ இனி வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு திடீர்னு ஒரு மாறுதல் வரும், திடீர்னு ஒரு வெற்றி கிடைக்கும். அதுலேருந்தே அவங்க அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம தொடங்கலாம், என்ன சாதனங்கள் எடுத்து வைக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த அனுபவத்தை வச்சு அவங்க கொஞ்சம் கூட முயற்சி எடுத்து அவங்க அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணி எடுப்பாங்க. அதே போல தான்டா நீங்கள் வந்துட்டு சரி இதை விட்டுட்டு வேற இதுக்கு போகணும்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா, நம்ம குளத்துல கிடந்து மாட்டிட்டு தத்தளிச்சிய போல தான் இருக்கும். இப்போ இதே தொழிலை வந்துட்டு நீ நினைச்சா முடியும். இதே உன்னோட அனுபவத்தில் அடுத்து என்ன பண்ணலாம், என்னென்ன சாதனங்கள் எடுத்து வைக்கலாம், நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிடைக்கிற சார்ந்த கொஞ்சம் நம்ம ரூபா வந்துட்டு நமக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்கலாம், சேமிக்கலாம். அந்த காசை வந்துட்டு நம்ம தொழிலுக்கு வந்து முடக்கிறது போக கொஞ்சம் சேவ் பண்ணுற காசு வாரத்தில் ஒரு நாள் ஒரு சீட்டு போடலாம். டெய்லி வந்துட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு சேமிக்கலாம். அதே இந்த காசுகள் கூட்டும்போது இந்த காசுகளை வந்துட்டு உனக்கு என்ன பண்ணனா அடுத்த கட்டத்தில் வந்துட்டு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் வந்துட்டு நீ சேவ் பண்ணுற காசு வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடனும் தீரும். கொஞ்ச நாள் போகும்போது உனக்கு தொழிலும் நல்லா டெவலப் ஆகும். அப்போ வந்துட்டு மன நிம்மதியாக இருக்கும். நீ அதனால நீ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல தவழ்ந்து போகும்போது அங்கே வந்துட்டு இதை விட பெரிய பாதிப்பாயிருங்க. அதனால நீ இருக்கிற இடத்துல இதையே டெவலப் பண்ணுறது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசி. உன் வாழ்க்கையில் சூப்பரான மாற்றமும் நல்ல ஒரு எளிதான ஒரு வெற்றியும் வரும்.